நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தென்காசி மாவட்டம் கணக்கப்பிள்ளை வலசை ஊராட்சி மன்றம் சார்பில் உள்ளாட்சி தின சிறப்பு கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன், ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளர் முன்னிலையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பொதுமக்களை சந்தித்தார். அப்பொழுது சுமார் 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கி, கணக்கப்பிள்ளை வலசை பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கனிம வள லாரிகள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் அதிவேகத்தில் செல்கிறது. மேலும் இந்த சாலையில் போதுமான வேக தடைகள் அமைக்கப்படவில்லை. இதனால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுகிறது. ரோட்டில் நடந்து செல்லவே பயமாக உள்ளது என்று மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தார். உடனே ஊராட்சி செயலாளரை அழைத்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக வேகத்தடை அமைத்து பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு உத்தரவிட்டார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா.